மத்திய பிரதேசத்தின் தார் பகுதியில் உள்ள போஜசாலா கமால் மௌலா வளாகத்தின் கலப்பு கட்டடக்கலை பாணி ஒரு நூற்றாண்டிற்கும் மேலாக அதன் மத அடையாளம் குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறது. இந்த சர்ச்சை ராம் ஜென்ம பூமி இயக்கத்திற்கான அணிதிரட்டல் காலத்தில் மேலும் தீவிரமடைந்தது. 2003ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வளாகத்தை முறை வைத்து பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. இந்நிலையில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு இந்த வளாகத்தின் உண்மையான தன்மையை கண்டறிய புதியதொரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டுமென கோரியது. 2024இல் உயர்நீதிமன்றம் இதற்கு உடன்பட்டது. உச்சநீதிமன்றமும் பாதுகாப்பு வழிமுறைகளுடன் இந்த ஆய்வை தொடர அனுமதித்தது. மே 15ஆம் தேதியன்று உயர்நீதிமன்றம் இந்த வளாகம் ஒரு காலத்தில் இந்து கோவிலாக இருந்தது என்று தீர்ப்பளித்ததுடன் முஸ்லிம் தரப்பினர் அரசு தரப்பிடம் கோரி மாற்று நிலத்தை தேடிக்கொள்ளுமாறு பரிந்துரைத்தது. இருந்தபோதும் தான் அந்த வழிபாட்டு தலத்தின் மத தன்மையை மட்டுமே தீர்மானிப்பதாகவும் நீதிமன்றம் கூறியது. ஜனவரி மாதத்தில் இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் போஜசாலா வழக்குகளை மீண்டும் உயிர்ப்பித்ததை தொடர்ந்தே இந்த கண்டுபிடிப்பு எட்டப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரை தொல்லியல் சான்றுகளின் மதிப்பு சாத்தியக்கூறுகளின் முன்னுரிமை அடிப்படையிலான நீதிமன்றத்தின் 2019ஆம் வருட அயோத்தி தீர்ப்பு நம்பிக்கை மற்றும் விசுவாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருந்தது. 1991ஆம் ஆண்டின் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இருந்த நிலையிலேயே நீடிக்க வேண்டுமென நிர்ணயித்திருந்தது. இருந்தாலும் 1958ஆம் ஆண்டின் பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டத்தில் பண்டைய மற்றும் வரலாற்று சின்னங்களுக்கு விலக்களிக்கும் பிரிவு 4(3) உள்ள ஒரு விதியின் மூலமாக இந்த வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் உறுதியை பார்க்கும்போது நடைமுறைக்காக உள்ள பக்கவாட்டு வழியை பயன்படுத்தி இந்த சட்டத்தின் ஆன்மாவையே பாழாக்குகிற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் உரிமையியல் வழக்குகளை நிறுத்தி வைத்துவிட்டு பொதுநல வழக்குகளை இறுதி முடிவுகளை எட்டுவதற்கு அனுமதிப்பதற்கு சமமானதாகவே தலைமை நீதிபதியின் தலையீடும் இருக்கிறது. நீதிமன்றங்கள் தங்களை நடுநிலையான நடுவர்களாக கருதி கொள்ளலாம். ஆனால் அவை அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருக்கும் ஒரு களத்தில்தான் இயங்குகின்றன. போஜசாலா வழக்கின் சில பகுதிகளை ஆரம்பித்து வைத்த இந்து ஃப்ரண்ட் ஃபார் ஜஸ்டிஸ் போன்ற குழுக்கள் சர்ச்சைக்குரிய வழிபாட்டு தலங்களை சுற்றி கிளர்ச்சிகளை ஒருங்கிணைக்க நீதிமன்ற தீர்ப்புகளை பயன்படுத்தும் அரசியல் பின்னணி கொண்ட அமைப்புகளாகும். மத்திய காலத்தைச் சேர்ந்த கட்டட அமைப்புகளில் தொல்லியல் ரீதியான தெளிவற்ற தன்மைகள் புதிதானவை அல்ல. இருப்பினும் முதலில் அங்கு என்ன இருந்தது என்று நீதிமன்றங்கள் கேட்கும் பாணியிலான இந்த எதிர்மறை வழக்குகள் பெரும்பான்மைவாத அரசியல் சூழலுக்கு சாதகமான தன்னிச்சையான சூழலை உருவாக்கக்கூடும். தற்போது எழக்கூடிய சாத்தியமுள்ள கேள்வி என்னவென்றால், ஏன் இந்த எல்லையை மத்திய காலத்தைச் சேர்ந்த படையெடுப்புகளுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும்? இந்து மதத்திற்கு முந்தைய வரலாறுகளுக்கு ஏன் பின்னோக்கி செல்லக்கூடாது? இந்த போஜசாலா தீர்ப்பு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் சிறுபான்மையினரின் மத வழிபாட்டு தலங்களின் நிலைக்கு மீண்டும் மீண்டும் சவால் விடுவதற்கான வழியை அயோத்தி தீர்ப்பு உருவாக்கியுள்ளது என்பதையே காட்டுகிறது. ஏற்கனவே ஞானவாபி, ஷாஹி ஈத்கா, பிஜாமண்டல் வளாகம் உள்ளிட்டவை இந்த சர்ச்சைக்குள் வந்துவிட்டன. இந்த நிலையில் 1991ஆம் ஆண்டு சட்டம் கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும். இந்த சட்டம் இயற்றப்பட்ட நேரத்தில் நிலுவையில் இருந்த உரிமையியல் வழக்குகள் தவிர்த்து மதத்தன்மையை தீர்மானிக்கும் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கப்படக்கூடாது. அதேபோல் முதல் உரிமையாளர் யார் என்ற கேள்விகளை விட ஜனநாயக ரீதியிலான சகவாழ்வே முக்கியமானது என்பதால் பகிர்ந்து பயன்படுத்தப்படுவதே வழக்கமான நடைமுறையாக இருக்க வேண்டும்.